அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போகிற தலைப்பு தொகுதி 1 அலகு 5 பாட தலைப்பு பார்த்தீங்கன்னா திருமூலர் திருமந்திரம். திருமந்திரம் திருமுறைகள் 12இல் 10ஆம் திருமுறையாக இடம்பெறுவதுதான் திருமந்திரமாகும். இந்நூலின் ஆசிரியர் 18 சித்தர்களில் ஒருவரான விளங்கிய திருமூலர் ஆவார். தவ ஞானியாக விளங்கிய திருமூலர் சரியை, கிரியம், யோகம், ஞானம் என்னும் 4 நெறிகளையும் தீந்தமிழ் பாடல்களில் தெளிவுற விளக்கியுள்ளார். சித்தர்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்துக்கள் செய்பவர்கள். அதாவது சித்து என்பது எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் தன்மை என்று பொருள் கொள்ளப்படுகிறது. அதாவது மேலும் சித்தத்தை சிவன்பால் வைத்தவர்கள் சித்தர்கள் என்றும் சொல்லப்படுகின்றது. அதாவது நம்முடைய திருமந்திரத்தினுடைய நூலுடைய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருமந்திரம் 9 தந்திரங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதல் 4 தந்திரம் சிவஞானம் பெறும் வழிகளையும், 5வது தந்திரம் சைவ சித்தாந்த உண்மைகளை எடுத்து கூறக்கூடியதும், 6 முதல் 9 வரையிலான தந்திரங்கள் சிவஞானம் பெறும் நிலைகளையும் எடுத்து கூறுகின்றது. இந்த திருமந்திரத்தில் மொத்தம் 3000 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. 232 அதிகாரங்கள் உள்ளன. அதாவது திருமூலர் 3000 பாடல்கள் இயற்றப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதாவது திருமூலருடைய வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய புத்தகத்துல மிக விரிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க ஓரிரு வார்த்தைகள் மட்டும் உங்களிடம் சொல்ல விருப்பப்படுகிறேன். அதாவது திருமூலர் பார்த்தீங்கன்னா கைலாய மலையில் சிவபெருமானிடம் அணுக்க தொண்டனாக இருக்கிறார். ஒரு முறை அகத்திய முனிவரை சந்திப்பதற்காக பூலோகத்திற்கு வருகிறார். வரக்கூடிய வழியில் பார்த்தீங்கன்னா சாத்தனூர் அப்படின்ற ஊர் வழியாக அவர் நடந்து வருகிறார். அந்த ஊரில் ஒரு காட்சியை காண்கிறார். அங்க மூலன் என்பவன் இறந்து கிடக்கிறான். சுத்தி மாடுகள் எல்லாம் கதறுகின்றது. இதை பார்த்து அவருடைய மனம் மிகவும் கலங்குகிறது. உடனே மாடுகளுடைய துயரை தீர்ப்பதற்காக கூடு விட்டு கூடு பாயக்கூடிய வித்தையை அங்க செலுத்துகிறார். செலுத்தி அந்த மாடுகளுடைய துயரங்களை எல்லாம் நீக்கிவிட்டு அங்கு இருந்து திருவாவடுதுறைக்கு செல்கிறார். சென்று சிவபெருமான் கோவிலில் அரச மரத்துக்கடியில் தவத்தை மேற்கொள்கிறார். அப்படி 3000 ஆண்டுகள் தவம் மேற்கொண்டதாகவும் 3000 பாடல்கள் திருமூலர் பாடப்பட்டதாகவும் அவருடைய வரலாறுகள் சொல்லப்படுகிறது. இதுல நமக்கு 3 பாடல்கள், அதாவது 3000 பாடல்கள் திருமூலரால் இயற்றப்பட்டாலும் நமக்கு 3 பாடல்கள் நம்முடைய பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது. அது என்னென்ன பாடல்கள் அப்படின்னு பார்க்கும்போது 724வது பாடல், 1857வது பாடல், 2290வது பாடல். இந்த 3 பாடல்கள் மட்டும் நம்முடைய பாடப்பகுதியாக இடம்பெற்றிருக்கு. இப்ப நம்ம அந்த பாடலை பத்தி பார்க்கலாம் வாருங்கள். அது திருமந்திரத்தில் முதல்ல இருக்கக்கூடிய பாடல் 724. இது ஒரு அழகான கருத்துக்கள், அதாவது சரீர சித்தியுடைய உபாயத்தை பத்தி சொல்லக்கூடிய இந்த பாடல். இது பாடலை படிக்கிறேன், கவனிங்க. உடம்பார் அழியிர் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு எவ்வளவு ஒரு அழகான பாடல் பாருங்க. உடம்பார் அழியிர் உயிரார் அழிவர். அதாவது இந்த உடம்பானது திடம் என்பது உறுதியானது, மெய்ஞானம் என மேலான அறிவு. அதாவது இந்த உடம்பானது அழிந்தால் உயிரும் அந்த உடலை விட்டு நீங்கிவிடும். பிறகு உயிருக்கு உற்ற துணையான மெய்ஞானம் ஆகிய பரம்பொருளை பற்றின சிந்தனை நம்மளுடைய எண்ணத்தில் வராது. எனவே உடம்பை அழியாது பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகளை நான் அறிந்து கொண்டேன் சிவபெருமானே. அது என்ன வழி என்றால் உன்னுடைய பாத கமலத்திலேயே உன்னிடமே நான் சரணடைவதுதான், உன்னையே என் மனதால் நினைப்பதுதான். உன்னை மனதால் நினைத்தால் மட்டும்தான் வேறு ஒரு சிந்தனையில் ஈடுபடாமல் என்னால் இருக்க முடியும். அதாவது இறந்த பிறகு என்னால் உன்னை நினைக்க முடியாது. ஆதலால் நான் வாழக்கூடிய இந்த காலத்திலேயே உன்னை பற்றிய நினைவுகளை மட்டுமே என்னுடைய மனமானது சிந்திக்க வேண்டும். இந்த உடலை அழியாது, ஏனென்றால் உன்னுடைய சிந்தனை என்னுடைய மனதில் இருக்கிறது. அந்த காரணத்தினால் என்னுடைய உடலை அழியாது பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகளை நான் அறிந்து கொண்டேன் சிவபெருமானே என்று திருமூலர் பாடுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. 2வது பாடல் பார்த்தீங்கன்னா 1872வது பாடல். அதாவது ஒரு அழகான கருத்தை இந்த பாடல்ல திருமூலர் சொல்லியிருக்காரு. பாடலை கவனிக்கிறேன், படிங்க. பாடல் பாருங்க. படமாட கோயில் பகவருக்கு ஒன்று இயல்
நடமாட கோயில் நம்பருக்கு அங்கு ஆகா, நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்று ஈயில், படமாட கோயில் பகவருக்கு அது ஆமே. அதாவது இந்த பாடல்ல என்ன கருத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கோவில்கள் நிறைய கோவில்கள் இருக்கு. மாட மாட மாளிகை, கோபுரங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டு அதிகப்படியான கோவில்கள், கோபுரங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கு. அதில் இருக்கக்கூடிய தெய்வங்கள், அது புகைப்படமாக இருந்தாலும் சரி, கல் உருவங்களாக இருந்தாலும் சரி, மூலவர், உற்சவர் என்று சொல்லக்கூடிய எந்த உருவங்களாக இருந்தாலும் சரி, அந்த இறைவனுக்கு அந்த இறைவனுக்கு நாம படைக்கப்படும் உணவானது அதை இறைவன் உட்கொள்கிறாரா என்று பார்த்தால் அங்கு இல்லை என்பதே நிதர்சனமான உண்மை. இதை என்னடா அது கடவுள் மறுப்பு கொள்கை சொல்கிறார்கள் என்றெல்லாம் யாரும் யோசிக்க வேண்டாம். இது நம்ம வாழ்க்கை ரீதியாக யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். அதாவது அங்க நம்ம படைக்கப்படக்கூடிய அந்த உணவை இறைவன் எடுத்து உட்கொள்கிறாரா என்று பார்த்தால் கிடையாது. அப்ப எடுத்து சாப்பிடாத அந்த இறைவனுக்கு நாம் ஏன் உணவுகளை எடுத்து படைக்க வேண்டும்? அதற்கு பதிலாக யாருக்கு உணவுகளை நாம் தரலாம் என்று சொல்லுகிறார் பாருங்க. அதாவது பசியோடு வாழக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு நாம் உணவளித்தலே இறைவன் விரும்புகிறார். சரிங்களா? அப்ப உருவங்களாக இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு எட்டு போய் உணவை படைப்பதை விட நடமாடக்கூடிய தெய்வங்கள் யார் என்றால் ஏழை எளியவர்கள், வயதானவர்கள், சிறுவர்கள், ஒருவேளை உணவுக்கு கூட வழி இல்லாமல் தவிக்கக்கூடிய அப்பேற்பட்ட மக்களுக்கு நாம் உணவை தந்தோமே என்றால் அதுதான் இறைவனுக்கு நாம் படைக்கப்படும் உணவுக்கு சமமாகும் என்று திருமூலர் இந்த பாடல் மூலம் மிக அழகான ஒரு கருத்தை நம்மிடம் எடுத்து வைக்கிறார். அடுத்து இருக்கக்கூடிய பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு மிக சிறந்த பாடலாக தான் சொல்லப்படுகிறது. அதாவது மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தின் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தின் மறைந்தது பார்முதல் பூதமே. அதாவது ஒரு இதுல அழகா ஊமை சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு யானை பொம்மை, அதாவது உயர்ந்த வகையால் மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு யானை பொம்மையை உருவத்தை பார்க்கும்போது நிஜ யானையை பார்ப்பது போன்ற உணர்வு தான் நமக்கு ஏற்படுகின்றது. அது மரத்தினால் செய்யப்பட்டது என்ற உணர்வு நமக்கு ஏற்படுவது இல்லை. ஆனால் அது மரத்தினால் செய்யப்பட்டது, நிஜ யானை இல்லை என்ற உணர்வு நம் கண்முன் எப்போ தோன்றுகிறதோ அப்போதே இந்த உருவமானது மறைந்து விடுகிறது. அதாவது யானை உருவமானது மரத்தை மறைத்தது. ஆனால் அது மரம் என்று உணர்ந்த பிறகு நாம் என்ன படுகிறோம்? அந்த மரத்தை மறந்து விடுகிறோம். அப்ப இவற்றை போலவே தான் இந்த உலகத்தில் உள்ள பொருள்கள் மீதும் நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை மீதும் அளவற்ற ஆசைகள், பேராசைகள் படுகிறோம். அதாவது எது நிஜம் என்று தெரியாமலேயே நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? அழிந்து போகக்கூடிய அற்ப ஆசைகளுக்கு ஆசைப்பட்டு அதன் மீதெல்லாம் பின்னாடி சென்று வாழ்க்கையை வீணடித்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் உண்மையான பக்தி நிலை, உண்மையான இறைநிலை, உண்மையான வாழ்க்கை என்றால் என்ன, மன நிம்மதி என்றால் என்ன என்று நாம் உணர ஆரம்பித்து விட்டாலே போதும். இந்த வாழ்க்கை மீது இருக்கக்கூடிய பற்றுகள் அனைத்தும் நம்மிடம் இருந்து நீங்கிவிடும். இறைநிலையை சென்று அடையும். அதாவது சித்தத்தை சிவன்பால் வைத்தவர்கள் சித்தர்கள் சொல்வார்கள். அது மாதிரிதான் இறைநிலையை, நம்முடைய இறைநிலையை நம் மனதில் கொண்டு வந்து விட்டாலே போதும். இந்த உலகத்தின் மீது இருக்கக்கூடிய பற்றுகள் அனைத்தும் நமக்கு நீங்கிவிடும். அந்த ஆசைகள் எல்லாம் வெறுத்து போய்விடும். இறைவன் ஒருவன் தான் உண்மையான நிலையான பொருள் என்று நாம் வாழ ஆரம்பித்து விடுவோம். அப்ப நிலையில்லாத ஒன்றை நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறோம், ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அப்ப நிலையானது எது, நிலையற்றது எது என்ற ஒரு சிந்தனையில் நாம் நின்று விட்டோமே ஆனால் நாம் நம்முடைய எண்ணங்கள் முழுவதும் இறை மீது செலுத்தி விடுவோம் என்ற ஒரு அரிய கருத்தை பற்றி தான் திருமூலர் இந்த பாடல்கள்ல சொல்லியிருக்காரு. இந்த பாடல்கள் அனைத்துமே மிக சிறந்த ஒரு கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடிய பாடல்களாக தான் நமக்கு பாடப்பகுதியில் அமைந்துள்ளது. அதாவது 3000 பாடல்களுமே பார்த்தீங்கன்னா 3000 கருத்துக்கள் சித்தர், அதாவது நம்முடைய திருமூலர் பார்த்தீங்கன்னா சொல்லாத கருத்துக்கள் என்பதே ஒன்றுமே கிடையாது. எவ்வளவு ஒரு அறிவியல் தொழில்நுட்ப வசதிகள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கண்டுபிடிக்காத செய்திகளை எல்லாம் கூட திருமூலர் அன்றே தம்முடைய பாடல்களை பதிவு செய்துவிட்டு சென்றிருக்கிறார். அவருடைய பாடல்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அரிய கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடிய விதத்தால் அமைந்துள்ளது. அதனால் இந்த பாடல்கள் அனைத்தையும்
படித்து பயன்பெறுமாறு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.